PhD பட்டப்படிப்புக்கான அந்த ஆய்வேடுகள் எத்தகைய நிலையில் இருக்கின்றன என்பதை நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு சிந்தித்தால் புரிந்து கொள்ள முடியும். இதில் 90 விழுக்காடு ஆய்வேடுகள் வெளியிட தகுதியற்றவையாக இருக்கின்றன. ஏனால் அவற்றுக்கான நோக்கங்களே கிடையாது. ஆனால் தமிழ் ஆய்வு செய்ய வேண்டிய செய்திகள், விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இவற்றை ஏன் நாம் செய்யக்கூடாது அல்லது செய்ய முடியாது? ஒரு விஷச்சுழல் இன்றைக்கு முற்று பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். வேறு படிப்புகளுக்கு தகுதியற்றவர்கள் மதிப்பெண் அளவில் வேறு வழியில்லாமல் தமிழை பாடமாக எடுத்து அவர்களே ஆசிரியர்களாக வந்து அவர்களே நம்முடைய உயர்கல்வி பீடங்களை தீர்மானிக்கிறவர்களாக மாறி அவர்களால் மாணவர்கள் வழிநடத்தப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதா என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தமிழ் உயர்கல்வி நிலையை மிக அவசரமாக சீர்திருத்தவில்லை என்றால் தமிழுடைய இந்த சரிவு எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்தப்பட முடியாததாகத்தான் இருக்கும். இன்றைக்கு நாம் மொழி என்று எடுத்துக்கொள்ளும் போது எழுத்தை அடிப்படையாக கொண்ட மொழியை பற்றியே தான் பேசுகிறோம். ஆனால் இன்றைய உலகிலே பிம்பங்களினுடைய மொழி மேலாதிக்கம் பெற்று வருகிறது. அதை பற்றிய கரிசனம் அல்லது அக்கறை, அது தொடர்பான ஆய்வுகள் தமிழில் மிக மிக குறைவாகவே இருக்கின்றன. அதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பரிசீலிக்கும் போது இந்த உலகமயமாதல் என்பதன் அல்லது ஏகாதிபத்தியம் என்கின்ற அரசியல் பதத்தால் குறிப்பிடப்படுவ ஒரு போக்கின் முக்கியமான பரிமாணங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அமெரிக்கா எழுத்து மொழியினால் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட பிம்பங்களின் மொழியினால் தான் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிக அளவில் செலுத்திக் கொண்டிருக்கிறது. அதிலே தமிழ் திரைப்படங்கள் கடந்த 20-30 ஆண்டுகளில் எவ்விதமாக தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அல்லது உள்ளடக்க ரீதியாகவும் சரி, அதனுடைய மொழி அடிப்படையிலும் சரி, எப்படியெல்லாம் உருமாறி இருக்கின்றன என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆக நாம் மரபான அணுகுமுறையை மட்டுமே பயன்படுத்தி இன்றைக்கு சொல்லப்படுகின்ற இந்த உலகமயமாதல் என்கின்ற கருத்தாக்கத்தை புரிந்து கொள்ளவோ எதிர்கொள்ளவோ முடியாது. எனவே இன்னும் மேலதிகமான சிந்தனைகளை உள்வாக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மார்க்சியர்கள் என்று அறிவித்துக் கொண்டவர்கள் இன்னமும் கூட உலகத்தினுடைய போக்கை மார்க்சியம் வகுத்து தந்த பார்வை நூடாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் மார்க்சியத்தை ஒரு வளரும் தத்துவமாக, வாழும் தத்துவமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அடுத்தடுத்து வரும் தத்துவங்களோடு உரையாட விட்டு புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அந்த விதத்திலே மார்க்சியம் பொருளாதாரத்திலே முன்மொழிந்த கருத்தாக்கம் ஏகாதிபத்தியம் அல்லது முதலாளித்துவம் பற்றி, முதலாளித்துவம் தனக்கான புதைகுழியை, சவக்குழியை தானே தோண்டிக் கொள்ளும் என்ற அதனுடைய யூகத்தை பற்றி நாம் ஆழ்ந்த பரிசீலனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு முதலாளித்துவம் அத்தகைய சிக்கலிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு விட்டது. அதற்கு அடுத்த சுழல் பாதையிலே தன்னை செலுத்திக் கொண்டு விட்டது. ஆனால் அதை மரபான முறையிலே எதிர்கொள்ள நினைத்த நாம்
இன்றைக்கு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மார்க்சுக்கு பிறகான சிந்தனையாளர்களை, தத்துவங்களை உள்வாங்கிக் கொண்டு மார்க்சியத்தினுடைய அந்த அணுகுமுறையை புதுப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த விதத்தில் போஸ்ட் மார்க்சிஸ்ட் லெப்ட் என்று வகைப்படுத்தப்படுகிற சிந்தனையாளர்கள், அதில் டெரிடாவிலிருந்து, போத்ரியாவிலிருந்து, ஹேபர்மாஸிலிருந்து இன்னும் பலரை நாம் உள்ளடக்க முடியும். அத்தகைய சிந்தனைகளெல்லாம் இன்றைக்கு இடதுசாரிகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தமிழை பொறுத்த அளவில் நாம் அதிகம் மேற்கோள் காட்டுகிற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கணியன் பூங்குன்றனுடைய அந்த பாடல் சொல்லுகின்ற அல்லது அது கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற உலகம் என்பது இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்க உலகிலிருந்து வெகு பெரிய அளவிலே வேறுபட்டது. அன்றைக்கு உலகம் என்று சொல்லும் போது அது ஒரு யூகம்தான், ஒரு கற்பிதம்தான். அமெரிக்கா என்று ஒரு நாடு அல்லது ஒரு 5000 மைலுக்கு அப்பால் ஒரு நாடு இருக்கிறது. அதனுடைய பண்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் துல்லியமாக தெரிந்து கொள்கிற அளவுக்கு நமக்கு இருக்கின்ற வசதிகளைப் போல வாய்ப்புகள் இல்லாத அந்த சூழலிலே கணியன் பூங்குன்றன் அப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பார் என்று நாம் நம்ப முடியாது. ஆனால் அதிலே ஒரு பார்வை பொதிந்திருக்கிறது. எப்படி டெரிடா குளோபலைசேஷனுக்கு எதிராக ஒரு பிரெஞ்சு சொல்லை முன்வைத்தாரோ அதை போல கணியன் பூங்குன்றனுடைய அந்த பாடலினுடைய இறுதி வடிகள் அது ஒரு பண்பாட்டு விழுமியத்தை முன்வைக்கிறது. அந்த இறுதி வரிகள் என்ன என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். பெரியோரை வியப்பதும் இலமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பதுதான் அந்த வரிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு பரந்த பார்வையை கொண்டிருந்த அந்த புலவன் என்ன ஒரு மதிப்பீட்டை, என்ன ஒரு விழுமியத்தை முன்வைத்தான் என்று சொன்னால், பெரியோரை வியப்பதும் இலமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கின்ற வாக்கியத்தை கூட நாமெல்லாம் ஏற்றுக்கொள்வோம். அதை பின்பற்றுகிறோமோ இல்லையோ, சிறியோர் என்பதை இன்றைக்கு எண்ணிக்கை அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மைனாரிட்டிஸ் என்ற ஆங்கில பதத்துக்கு இணையாக எடுத்துக்கொண்டார், அது மதத்த அளவிலே அல்லது பாலின அடையாளத்தின் அளவிலே அல்லது இனத்தின் அடிப்படையிலே சாதியின் அடிப்படையிலே இருக்கின்ற சிறியோர்களை இகழ்தல் கூடாது என்ற ஒரு கொள்கையை நாம் கருத்தளவிலாவது ஏற்றுக்கொள்வோம். ஆனால் மிக மிக கடினமான பணி பெரியோரை வியத்தலும் இளமே என்பதுதான். பெரியோரை வியத்தல் நம்மால் கைவிட முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. பெரியோரை வியந்து கொண்டே இருந்தோமானால் ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்ளவும் முடியாது, அதை வெற்றி பெறவும் முடியாது. உலகமயமா